அஸ்ட்ரோ பக்தி ஸ்டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024. இந்த குரு பெயர்ச்சி பலன்களில் பொதுவான விஷயங்கள் என்ன, அதாவது குரு எந்த இடத்துல உட்கார்றார், அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு, சின்ன சின்ன மிஸ்டேக்கெலாம் வரும், அது மாதிரி நிறை குறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான் ஒவ்வொரு ஆண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரோதி ஆண்டு அப்படின்னு மிக சிறப்பான ஆண்டாக இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். தமிழ் புத்தாண்டும் குரு பெயர்ச்சியும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. சித்திரை 1 14/4/2024 குரோதி ஆண்டு, தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் பிறக்கிறதுங்க. அதை தொடர்ந்து 1/5/2024 புதன்கிழமை குரு பெயர்ச்சி பெயருது. இப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பெயர்ச்சி 9 கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு பாக்கியஸ்தானத்தைலாம் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம். குரு பெயர்ந்தால் எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமாக அல்லது அதாவது பிரகஸ்பதியோடைய விஷயம் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன எதிர்பார்ப்புன்னு, நல்ல கிரகம் அல்லவா, சுபகிரகம் அல்லவா, சுப காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். குரு பகவானுடைய பெயர்ச்சி பொன்னான காலமாக பொன்னவன் திகழ்வானா அப்படிங்கிற அமைப்புக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பார்க்கக்கூடிய இடம் விருத்தி, நல்ல வளர்ச்சி அப்படின்னு சொல்ல, கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இருக்கக்கூடிய பொன்னவன் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். இதில் 2, 5, 7, 9, 11ஆம் பார்வை. இந்த பார்வையில் 5, 7, 9ஆம் பார்வை மிக சிறப்பான பார்வை என்று சொல்லலாம். சமசப்தமமாக பார்க்கக்கூடிய பார்வை 7ஆம் பார்வை. குரு என்ன கொடுப்பாருங்க? குழந்தை பாக்கியம், தொழில், திருமண தடையை விளக்கக்கூடியவர் மற்றும் சுபிக்ஷத்தை தரக்கூடியவர், விசேஷமான நிகழ்ச்சிகளெல்லாம் தரக்கூடியவர், அள்ளி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எதனையுமே அனுசரித்து போகக்கூடிய ஒரு கிரகத்தில் பாக்கியவான் குரு பகவான். இப்போ மேஷத்தில் பயணிச்சிட்ருக்கார். அவர் ரிஷபம் காலபுருஷனுக்கு 2ஆம் பாவத்தில் வரார். ரிஷபத்துடைய இடம் என்னங்க? சுக்கிரனுடைய இடம். செவ்வாயுடைய இடத்துலேருந்து சுக்கிரனுடைய இடத்துக்கு வரார். அப்போ சுக்கிரனுடைய இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் எந்த இடத்தை பார்வை செய்கிறார்? 5ஆம் பார்வையாக கன்னியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தையும், 9ஆம் பார்வையாக விசேஷ பாக்கியஸ்தானமாக பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு மகரம். ஏன்னா மகரம் ஜென்மசனியிலேருந்து இப்போ தான் விடுபட்டு 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஸோ இந்த மாதிரி கிரக நிலைகளை வைத்து, பொதுவாக ஆண்டு பலனை வைத்து, ஒவ்வொரு கோச்சார கிரகங்கள் பயணிக்கக்கூடிய அமைப்பில் தான் நம்மளுடைய அந்த ஆண்டு பலன் மிக சிறப்பாக இருக்கா, சில விஷயங்கள் தடுமாற்றத்தை கொடுக்குதா, தடையலை கொடுக்குதா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணிக்கணும். அதனால் எப்பயுமே ஒரு பெயர்ச்சி ஆண்டு பலன் பெயரும் பொழுது நல்ல ஜோதிடரை அணுகி கண்டிப்பாக பலாபலன் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜோதிடம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஆன்மீகமும் ஜோதிடம் நம்மளுடைய இரு கண்களாக எடுத்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பகவான் சுக்கிரன் இடம். அது சுக்கிரன் என்னதுங்க அப்படின்னா, இது தேவகுரு, அது அசுரகுரு. ஆனாலும் 2 பேருமே சுபகிரகம் தான். அந்த இடத்துக்கு வரும் பொழுது கோடீஸ்வர யோகமாக கண்டிப்பாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சுக்கிரனுடைய இடத்துல அசுபகுரு இடத்துல தேவகுரு சேரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கணும். கிருத்திகை, மிருகசீரிடம், ரோகிணி நட்சத்திரம். சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இடம் ரிஷபம் தான். ஸோ சந்திரனோட உச்சம் பெற்ற இடத்தில் குரு உட்காரும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொன் பொருள், மீடியா துறை மற்றும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வு, கல்வி, திருமணம் மற்றும் சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் வீட்டில் நடக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் பொது பலனாக சொல்லலாம். ஒவ்வொரு ராசிக்கு எடுத்து அதனுடைய பார்வை எங்கே குரு பலன் நமக்கு பார்வையாக விழுகிறதோ அதை வச்சு தான் நம்ம முழு பலனையும் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லணும். அப்போ இந்த குரு கன்னியையும் விருச்சிகத்தையும் மகரத்தையும் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கும் பொழுது 5, 7, 9 மிக சிறப்பான பார்வையாக நம்ம எடுத்து அதற்கான பலாபலனை மற்ற ஒவ்வொரு ராசிகளும் தனித்தனியாக நம்ம பதிவாக கொடுக்க போகலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ எல்லாருமே ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல ஒரு பதிவை எதிர்பார்த்துட்டுருங்க. தனித்தனி வீடியோவாக தருவோம்.
மேலும் குரு பெயர்ச்சியினால இன்னும் நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரோதி ஆண்டு செவ்வாய் அரசனாக ஆட்சியாக அமர்கிறார். அப்போ சில விஷயங்கள் அரசியல் சார்ந்த போராட்டங்கள், மத குருமார்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு, சின்ன சின்ன இடர்பாடுகள், அதே போல எல்லைம்பாங்க, நாட்டினுடைய எல்லையில் கூட சில பிரச்சனைகள் தோன்றி மறையும். பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலம் நீர் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த நிலநடுக்கம் வர்றது, அதே போல் ஏன்னா பூமிக்காரகன் அவர் செவ்வாய். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டு பலனோடு சேர்த்து குரு பெயர்ச்சி பலனையும் நம்ம பார்க்கணும். அதை விட முக்கியமானது என்னன்னா, 5 மாதம் குரு பகவான் வக்ரகதிக்கு போவார். அதே போல சனி பகவான் இப்போ கும்பத்தில் பயிற்சியாக இருக்கிறார். ஸோ காலபுருஷனுக்கு அது 11ஆம் பாவமாக இருந்தாலும் கும்பத்தில் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார். தன்னோட வீட்டில் இருக்கும்போது அவர் ஆட்சி நல்ல ஒரு அதிகார பல தோரணையோட இருக்கக்கூடிய சனி பகவான் சனியுடைய இடத்திலேயே இருக்கிறனால அவருக்கு எந்த கெடுதலும் மற்ற பாவத்துக்கோ மற்ற ராசிக்கோ கொடுக்க மாட்டார். அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் எடுத்துக்க கூடாது. அங்கேயும் நிறை குறைகள் உண்டு. நியாய திராசு போட்டு எடை போட்டு பார்க்கக்கூடியவர் சனி பகவான். ஸோ சனி பகவானுடைய நிலைப்பாடும் குரு பெயர்ச்சியோடைய நிலைப்பாடும், ஏங்க ராகு கேதுவை விட்டுட்டீங்களே அப்படிம்பிங்க. ராகு கேது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அசுப கிரக வரிசையில் அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் சில தடைகளையும் நம்ம தருவோம்னு அவங்களே செய்வாங்க. பாவ கிரகங்கள் வரிசையில் மீனத்தில் ராகு பகவான், கன்னியில் கேது பகவான் பயணிச்சிட்டு இருக்கார். காலபுருஷனுக்கு 12ஆம் பாவமும் காலபுருஷனுக்கு 6ஆம் பாவத்திலையும் பயணிக்கக்கூடிய ராகு கேது இந்த நிலைப்பாடுகளை எடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சியுடைய முழு பலனை பார்ப்போம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பொன்னவனை வரவேற்போம். குரு பகவான் மிக சிறப்பானது, கோடி நன்மையை கொடுக்கக்கூடியவங்க. எல்லா ராசிக்காரங்களும் ஒரு எதிர்பார்ப்போட இருக்கக்கூடியவங்க. அதிலும் சிம்மம் அப்படின்னா ஒரு அதிகாரம், அரசு அங்கீகாரத்தோட எதிர்பார்ப்பீங்க. எப்படிங்க இந்த வருஷம் இருக்கும், இனிமே முன்னேற்றம் இருக்குமா, என்னோட பதவியில் உயர்வு இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி என்ன தரப்போகிறார் அப்படின்னா, உங்களுடைய இடத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வரார். அதுவே ஒரு நல்ல விஷயந்தான். கன்னிக்கு பார்க்க போகிறார், அங்கேருந்து பார்க்குறார். என்ன பார்வையாக பார்க்குறார் அப்படின்னா, சமசப்தமாக பார்க்கக்கூடிய விருச்சிகத்தையும் 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பும் 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு தான். ஆனாலும் ஒரு சின்ன தடுமாற்றங்க. என்னன்னு கேளுங்க. 10ஆம் இடத்துல அமர போகிறார் உங்களுடைய ராசிக்கு. 10இல் குரு பகவான் இருந்தால் சின்ன பதவி போகும் அப்படிங்கிற வார்த்தை. ஏன் நம்ம அப்படி நினைக்கணும்? பதவி போனாலும் அதை நம்ம ஜெயிக்கக்கூடிய ராசி அல்லவா சிம்மம். அதனால் தன்னம்பிக்கையை என்றைக்குமே இழக்காதவங்க சிம்ம ராசிக்காரங்க. ஸோ உங்களுக்கு மகம் மற்றும் பூரம் உத்திரம் நட்சத்திரமெல்லாம் பயணிக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு சிறப்பான ஒரு பலனை 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடியதை நீங்கள் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கோங்க. 2ஆம் இடத்தை கன்னியை பார்க்கக்கூடிய அமைப்பு பார்வைக்கு தான் பலம் ஜாஸ்தி. ஸோ 2ஆம் இடம்னா என்னதுங்க, உங்களுக்கு தனத்தை தரப்போகிறாரு. ஆனால் கேது இருக்கார், இவ்வளோ நாள் தொந்தரவு பண்ணியிருப்பார். இனி வர காலகட்டங்கள் கேது பகவான் குருவை பார்க்கும் பொழுது கடனை ஏற்படுத்துவார். குரு கேது அப்படின்னா கடன் கொடுப்பார். ஆனால் நீங்கள் கவனமாக வாங்கிக்கிங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க, இஎம்ஐ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும். அதே 7ஆம் இடமாக பார்க்கக்கூடிய அந்த விருச்சிகமும் உங்களுக்கு என்னாகும், 4ஆம் இடத்தை பார்க்குறாரு உங்களோட இடத்த. அப்போ 4ங்கிறது விருச்சிகம். அந்த இடத்துக்கு உங்களுக்கு என்னது அப்படின்னா திருமணமோ அல்லது குழந்தை செலவு, மற்ற ஏதாவது தொழில் சார்ந்த செலவுகள், ஒரு ஆடம்பர செலவுக்கு கடை வாங்கணும்னு தோண வச்சிரும் அப்படின்னே சொல்லலாம். 6 ஆரோக்கியத்தை கொடுக்கும், கடனை ஏற்படுத்தினாலும் நிவர்த்தி பண்ணுறக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ சிம்ம ராசிக்கு இன்னொரு விஷயம் கவனத்தில் இருக்கணும். 7ஆம் இடத்துல கும்பத்தில் சனி பகவான் இருக்கார். கும்பத்தில் பிரவேசிக்கக்கூடிய சனி பகவான் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன சலசலப்பை கொடுக்கும். அதே போல் ஒற்றுமை குறைவு, தொழில் சார்ந்து அல்லது வெளிநாடு போகக்கூடிய அமைப்பில் சின்ன பிரிவினைகளை கொடுக்கும். அதை சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. அங்கே தனத்தை கொடுத்துருவார். பணத்துக்காக தானே போகிறோம், தொழில் நிமித்தமாக தானே போகிறோம் அப்படின்னு சந்தோஷமாக இருங்க. அடுத்த ஒரு விஷயம், திருமணம் இனிமே பண்ணிக்கிறோம், திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டமாக அப்படின்னா ரொம்ப கவனமாக பார்க்கணுங்க. ஏன்னா 2ல் கேது, சனி பகவான் இருக்கக்கூடிய கும்பமும் உங்களுக்கு பிரச்சனை. அப்போ தடை தாமதம் இருந்தாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக உங்களுக்கு கிடைக்குமா வரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமாக தான் எடுக்கணும்.
நிறைய ஒரு 5-6 பேர்த்திட்டையாவது பொருத்தம் பாருங்கள், குடும்பத்தை நல்லா விசாரிச்சுட்டு திருமணத்தை மட்டும் பாருங்கள், பண்ணுங்க. கோச்சார கிரகத்துடைய அமைப்பை சொன்னாலும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பில் தசாபுத்தியோ கிரகங்களோ இருந்தால் சிறப்பாக இருக்கும். குரு பகவான் உங்களுடைய குருவுக்கு திரிகோணத்தில் அமர்ந்தாலும் பெஸ்ட்டாக தான் இருக்கும், கவலையை விடலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும், முழுமையாக நல்லபடியாக ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஒவ்வொரு ஆண்டு பெயர்ச்சியான சனி பகவானாக இருக்கட்டும், ராகுகேது பெயர்ச்சியாக இருக்கட்டும், ஒரு ஆண்டு பலவனான குரு பெயர்ச்சியாக இருக்கட்டும், நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணி நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு அதை கவனமாக பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம், ஜெயிக்கலாம். ஏன்னா ஜெயிக்க பிறந்தவங்க தான் சிம்மராசியே. எந்த ஒரு விஷயத்தையாவது ஜெயிப்பீங்க. தொழிலாக இருக்கட்டும், ஒரு கலைத்துறையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் அப்படி யாருக்கு இருக்குது? 12 ராசியில் யாருக்குன்னா சிம்மத்துக்கு மட்டுமே உண்டு. எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் தொடச்சி எறிஞ்சிட்டு போயிடுங்க, அடுத்த நிமிஷம் நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய மதிநுட்பம் கொண்டவங்க சிம்மராசி. தைரியமானவங்க, தன்னம்பிக்கையானவங்க. சரிங்க, எனக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நரசிம்ம பெருமாள் வழிபாடு எடுத்துக்கோங்க. நரசிம்ம பெருமாள் கோயில் பிரசித்த பெற்ற கோயிலெலாம் பாருங்கள், நாமக்கல்ல இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாள் எதுக்காலேயே ஆஞ்சநேய சுவாமி இருக்கார். அதே போல் கார்கோட பெருமாள் அப்படின்னு நாமக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்குங்க. நான் பொதுவாக மகம் மற்றும் பூர நட்சத்திரக்காரங்களெல்லாம் அங்கே தான் அனுப்புவோம். அந்த கார்கோட பெருமாள் கோயிலுக்கு துளசி கற்கண்டு கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வாங்க. அடுத்தபடியாக நரசிம்ம பெருமாளுக்கு வாங்க. நரசிம்ம பெருமாள் கோயிலில் வந்துட்டிங்க, துளசி கற்கண்டு கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்கு போயிட்டு வெற்றிலை மாலை வாங்கி சாத்துங்க. மிக சிறப்பாக எந்த ஒரு கிரகத்துடைய தோஷமும் சனி பகவானுடைய தாக்கமும் இல்லாமல் இந்த ஆண்டை சிறப்பாக வழிநடத்துறதுக்கு அனுமான் சாலிசாவும் கேட்டுட்டு வாங்க. உடல் ஆரோக்கியமும் தன்னம்பிக்கையும் இந்த ஆண்டு புத்துணர்ச்சியும் பெறும் அப்படிங்கிற ஆண்டனுடைய அருளால் நம்ம ஆசீர்வாதம் செய்து சிம்மராசி நேயர்கள் நல்ல ஒரு குரு பெயர்ச்சியாக பயன்பட்டுக்கு வச்சுக்கோங்க. குரு பெயர்ச்சி பலன்கள் 2024. குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்படி தருவாங்கன்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லிட்டு வரோம். அதன் வரிசையில் கன்னி ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போங்க. கன்னி ராசி நேயர்களுக்கு 90% மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய இடத்த பார்வையிடுகிறார் குரு பகவான். ரிஷபத்தில் இருந்து பார்வையிடக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இருப்பினும் கேது பகவான் அங்கே இருந்துகிட்டு இருக்கார். உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய குரு பகவான் எந்த இடத்த பார்க்குறார்? ஜென்மத்தையும் 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். அப்போ இந்த பார்வைகள் உங்களுக்கு சிறப்பு தான். 4, 7 இடத்துக்குடையவர் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய எப்படின்னா இது திரிகோணம்பாங்க, அதே போல் கேந்திர பாவம்பாங்க. அந்த கேந்திர பாவம்னு சொல்லக்கூடிய சிறப்பான பாவம் 4, 7 2 கேந்திர காரகன் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய குரு சிறப்பு தானுங்களே. இது அதிவீதியமான சிறப்புன்னு அர்த்தம். புதனுடைய இடமான கன்னி மிக சிறப்பு. அதில் என்ன நட்சத்திரம் பயணிக்குது அப்படின்னா சூரியனுடைய ஆதிக்கமுடைய உத்திர நட்சத்திரமும், செவ்வாய் ஆதிக்கமுடைய சித்திரை நட்சத்திரமும், சந்திரனுடைய ஆதிக்கமுடைய அஸ்த நட்சத்திரமும் பயணிக்கக்கூடிய சிறப்பான இடம் மூலதிரிகோணம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடத்த குரு பகவான் பார்க்கறது, ஜென்மத்தை பார்க்கறது ரொம்ப விசேஷம். இது நாள் வரையிலும் என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ அத்தனை தவிடுபடியாக போகக்கூடிய அமைப்பு. அதே கேது இருக்கிறனால கண்டிப்பாக டிப்ரெஷனில் இருந்திருப்பீங்க. நிறைய ஞாபக மறதி இருந்திருக்கும். எதையும் செய்யலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, தொழிலில் என்னென்ன பிரேக்கெல்லாம் இருந்துச்சா அதெல்லாம் உங்களுக்கு இனிமே படிப்படியாக இப்பயே உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா குரு பெயர்ச்சி ஒரு 30 நாளுக்கு முன்னாடியே அவருடைய பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். வரேன், நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற அமைப்புக்கு கொண்டு வரக்கூடிய அந்த சுபகாரக கிரகம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எல்லாருமே எதிர்பார்த்துக்குங்க. நல்ல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய காலகட்டம். ஏன்னா கேது ஒரு மந்தத்தை கொடுத்துருக்கோம், சோம்பேறி தினத்தை கொடுத்துருக்கோம், ஒரு விரக்தி தன்மையை கொடுத்துருக்கோம். இனிமேல் நீங்கள் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வேலை செய்ய ஆரம்பிங்க. அத்தனைக்கும் உங்களுக்கு பலாபலன் உண்டு. கண்டிப்பாக உங்களுடைய அமைப்புக்கு என்னென்ன முயற்சி செய்கிறீங்களோ அத்தனைக்கும் உங்களுக்கு விருத்தியை கொடுக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு அமைப்பு. சொந்த பந்தமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, புதிய வரவாக திருமணம் வரக்கூடிய அமைப்பு, குழந்தை பாக்கியம் வரக்கூடிய, ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். குழந்தைங்கள் மேற்படிப்பு படிக்கக்கூடிய, வெளிநாட்டுக்கு போகிறதோ அல்லது மாநில லெவலில் போய் ப்ரைஸ் வாங்கி வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும்.
ஞானக்காரகன் வந்து குரு பகவானுங்க. அப்போ அந்த அருளை கொடுக்கக்கூடிய ஒரு மோட்சத்துக்காரனான கேது இருக்கும்போது நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயமெல்லாம் யோசிப்பீங்க. ஆன்மீக பயணம், பாத யாத்திரை போகிறது அல்லது நிறைய வந்து ஆன்மீக தத்துவமெல்லாம் பேசக்கூடிய அமைப்பு, ஒரு புதிய சிந்தனை வரக்கூடிய அமைப்பு, கெட்ட விஷயங்கள் எல்லாமே தகர்ந்து நல்ல நல்ல ஒரு விஷயமாக ஆன்மீகத்தோடு இந்த ஆண்டு பயன்படுப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே போல் நீங்கள் இந்த கடன்லாம் இருக்குதுங்க, ஒரு வரவு செலவில் கஷ்டம் இருந்துச்சு, அதுவும் சரியாயிரும், பயப்பட வேண்டாம். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பார்ட்னர்ஷிப்பு இனிமேல் ஒத்துமையாக, நட்பு வட்டாரங்கள் ஒத்துமையாக இருக்கும். தொழிலுக்கு போயிட்டுருக்கீங்க, வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம், பணவரவு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவு செஞ்சிட்ருக்கீங்க, உடம்பு தொந்தரவு இருந்துச்சுன்னா இனிமே அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய படிப்பை பார்த்து பூரிச்சு போவீங்க, பையன் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாரே அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் வரும். ஏன்னா புதனும் குருவும் 2 பேருமே வித்யாகாரகர். அப்போ அறிவை மேம்படுத்தக்கூடியவங்க, ஞான சிந்தனையை கொடுக்கக்கூடியவங்க அப்படிங்கிறத அமைப்பு. இதில் நல்ல பிளெஸ்ஸிங் கொடுக்கறதுக்கு குரு பார்க்கறனால இன்னும் அற்புதமான விஷயங்களாக நடக்கும். அதனால் நிறைய இறை வழிபாடு எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, என்ன எங்களுக்கு இவ்வளவு நல்ல ப்ளஸ்ஸாக சொல்லிட்டீங்க, இருந்தாலும் ஒரு பரிகாரம் சொன்னால் தானே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸ்ரீரங்கநாதரை போய் ஒரு வழிபாடு எடுத்துக்கோங்க. எப்படிங்க, தாமரைப்பூ, மல்லிகைப்பூ, அதே போல் கற்கண்டு, துளசி இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு பொன்னிறமான அல்லது வெள்ளை கலர் ஷர்ட் ஆண்களாக இருந்தால், பெண்களாக இருந்தால் கருப்பாடை இல்லாமல் நீங்கள் போய் மங்களகரமாக சாமி கும்பிட்டுவாங்க. வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை போய் ஒரு தடவை சேவிச்சுட்டு வந்துடுங்க. உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கு போனாலும் பெஸ்ட்டு, போய் சாமி கும்பிட்டுவாங்க. ஏன்னா சமசப்தமாக ராகு வந்து மீனத்தில் இருக்கார். சில கிரகங்களுடைய ஜனனகாலம் வேறு, கோச்சார நிலைப்பாடுகள் வேறு, இதெல்லாம் எடுத்து தான் நம்ம கால்குலேஷன் பண்ணி சொல்கிறோம். ஸோ இதனால் உங்களுக்கு நல்ல இன்னும் ஒரு ப்ளஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு கிடைக்குங்க. கன்னிமார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அல்லது காஞ்சி காமாட்சி அம்மன் இந்த மாதிரி தெய்வத்துக்கு உடுத்தக்கூடிய ஒரு பட்டாடைமாங்க, புதிய ஆடையும் வடபாயசம் மாதிரி நீங்கள் பொங்கல் பிரசாதமெல்லாம் வச்சு வழிபாடு எடுத்து அன்னதானம் சிறப்பாக போடுங்க. ஒரே ஒரு நாள் இந்த ஆண்டு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாட்டையும் மறந்துட வேண்டாம், கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க. நல்லதொரு ஆண்டாக கன்னிராசிக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். வெற்றி நிச்சயம். அனைத்து சுபிக்ஷமும் பெற வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு சிவாய நம.